அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு சவுண்ட் கிளியராக கேட்குதான்னு தெரியல, ஏன்னா மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதனால் அது மிஷின் சவுண்ட் தான் அதிகமாக இருக்கும். இது வேணால் மைக் போட்டு பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே அந்த 2 நாள் இருக்கும்ல, அதோட வந்துட்டு டே இன் மை லாக் மாதிரி தான். 2 நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு வீடியோ, அப்புறம் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீரை குழம்பு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு கீரை குழம்பு வந்துருச்சு. கீரை குழம்பு வச்சுருந்தேன்னா அதோட ரெசிபியும் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். அவ்வளோதான், வீட்டில் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம வந்துட்டு எடிட்டிங் பண்ணணும். அஃப்ரா குட்டியும் அஃப்ரீன் பாப்பாவும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம்ல, நம்ம பிளானுக்கு நேர்மாறாக நடக்கும்ல, அதே மாதிரி தான். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் டே இன் மை வ்ளாக் பிடிக்கும், இல்லை குக்கிங் வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோ பிடிக்கும்னா அதே மாதிரி புதுசாக ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி போடலாம்ல, அதனால தான். நோன்புக்கு எல்லா ப்ரிப்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது நம்ம வீடு. ஆனால் க்ளீன் பண்ணும்போது பாருங்களேன், அம்புட்டு குப்பை வரும். எப்படி தான் வரும்னு தெரியாது. நம்ம எப்படியும் க்ளீனாக தான் வச்சுக்கிருவோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்கிட்டிருந்து தான் அவ்வளோ குப்பை வரும்னே தெரியாது. அதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தூசி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கிட்டிருந்து தூசி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் நம்மளை மாதிரி என்ன சொல்கிறது, ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஹவுஸ் ஒய்ஃப்னு இல்லை, நம்மளை மாதிரி வீடை மெயின்டைன் பண்ணுறவங்க கிட்ட கேட்டாலே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாளும் சேர்த்து எடுத்த வீடியோ தான். நம்ம அஃப்ரா குட்டி எப்படி பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். யாஸ் கேலரின்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக இப்போல்லாம் பார்த்துட்ருக்கேன். எப்போயாச்சும் கமெண்ட் பண்ணுவேன், கண்டினியூஸாக அவங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். 2 கிட்ஸ் வச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு எடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த சிஸ்டரோட வீடியோ போய் பாருங்களேன், மாஷால்லா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க துபாயில் தான் இருக்காங்க. அவங்க ரொட்டீன் வ்ளாக், வெளியில் போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எடிட்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ எடிட் பண்ண தெரியாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க எடிட்டிங் வந்துட்டு அவ்வளோ ப்ராப்பராக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள். ஒன் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிச்சி போயிடும். ரெகுலராக கண்டினியூஸாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் எப்பயும் போல் மேடம் வந்துட்டு சனி ஞாயிறு மட்டும் காலைல ரொம்பவே வெள்ளன்னு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு நம்மளையும் எழுப்பி விட்டுருவாங்க. என்னை எழுப்பி விட்டுட்டா இப்போ அஃப்ரீன் எழுப்பிட ட்ரை பண்ணுறாங்க மேடம். டேய், ஏன் டாடி பண்ணுற? அஃப்ரீ எழுப்ப போறியா? கொன்னும் மண்டே ஆலயம் பாரு. எல்லாரும் எழுப்பிட்டே இருப்பியா நீ எந்திரிச்சிட்டா? அஃப்ரீன் எழுப்பக்கூடாது. அஃப்ரீ தூங்குறா, அவளுக்கு லீவு, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஆமாம், அஃப்ரீன் தூங்கிட்டோம். அடிப்பேன் அம்மா மிதிச்சினா. டேய், இப்போ அஃப்ரா குட்டிக்கு ஏதாவது விளையாட கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அதனால அவளோட அக்காவோட திங்ஸை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். கேட்குது. என்னது? அக்கா இருந்துச்சு அடிப்பா, விற்காமல் ஆடணும், சரியா? ஓகே சொல்லு. அத்தா எங்கம்மா? இங்கே பார்த்து சொல்லு, அப்போ வாங்கிடுவேன். அம்மா அத்தா எங்க? வேலைக்கு போயிட்டாங்களாடி. அம்மாடி. அவளை சமாதானப்படுத்திட்டு பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிஷின்லேயும் துணியும் போட்டுட்டு இந்த அடுப்பில் சுடுதண்ணியும் போட்டாச்சு. அப்புறம் நம்மளோட ஃபேவரட் டீ குடிக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு இந்த அடுப்பில் டீயும் போட்டாச்சு. நம்மளை மாதிரி டீ குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது குடிச்சா அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும்னு. அப்பப்போ நம்ம அஃப்ரா குட்டியும் செக் பண்ணிக்கிறலாம். அஃப்ரா ஃபாத்திமா, அடுப்பாங்கல் துணி எடுத்துட்டு வாங்க. அதை வச்சுட்டு போங்க. அடுப்பாங்கல் துணி எடுத்துட்டு வாங்க. பேம்பஸ் சவுக்கணும் வேற. எடுத்துட்டு வாங்க அடுப்பாங்கல் துணி. என்னதுமா இது? கையில கொடுங்க. என்னதுமா இது? அடுப்பாங்கல் துணியா? தேங்க்யூ. நான் கேட்ட உடனே மாஷால்லா அஃப்ரா குட்டி வந்துட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னடா
என்னதுமா அது? என்னது? ஓமோ போவோமா? ஏமா தூங்கலையா நீனு? வா பேம்பஸ் வா. ஒரு 10:30 இருக்குமா, அப்போ வந்துட்டு அஃப்ரீனம்மாவும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம், டீ கொடுத்தோன்னு வைங்களேன், பிரேக்ஃபாஸ்ட்டே எப்படி ஸ்கிப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தோசையில் முட்டையை ஊற்றி முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கொடுத்துட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டுக்கிருவா, முட்டை தோசை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் சாப்பிட்டுக்கிருவா. அஃப்ரீனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கையோட கையாக வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டேன். மேடம் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சிட்டாங்கல்ல, அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு தான் செய்ய போகிறேன். யாருக்காவது இந்த ரெசிபி வேணும்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாசிப்பருப்பு இருக்கும்ல, அதை நல்லா வறுத்துட்டு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீரை எடுத்து வச்சுருந்தேன். மேடமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தூங்க வச்சாச்சு. தூங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆக்கிட்டாங்க. எப்படியோ தூங்கிட்டாங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீன் இருந்துச்சு, அண்ணன் வீட்டில் அன்றைக்கி பொரிச்சிட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுலேயே சரி பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் மீனையும் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். கீரையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா மண் இருக்கும்ல, அதனால் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்குமா, அதனால் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருந்தேன்னா அதையும் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதோட கீரையோட பேர் எனக்கு தெரியல, அதையும் போட்டுட்டு நல்லா வேக விடுவோம். ரொம்ப குக் பண்ணணும்னு தேவையில்லை. கீரை பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். வேகிறதுக்குள்ளே இங்கிட்டு மீனும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு குக் ஆகிருச்சா, அதை நல்லா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு குக் பண்ண விட்டுட்டோன்னு வைங்களேன், அதோட வேலையும் முடிஞ்சு போச்சு. இங்கிட்ட ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன்னா கீரையை வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பருப்பு கீரை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நான் இப்படி தான் பண்ணுவேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் பொரிச்சதுக்கப்புறமா இந்த அடுப்பில் ஒலையும் வச்சாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சும்மாவே சாப்பிடுவேன் நான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவிச்சு அஃப்ரீனாத்தா வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இங்கிட்ட வந்துட்டு கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கணும்ல, அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வரமிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தோம்ல கீரை, அதையும் ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கெலாம் கூட கொடுக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு போட்டு முட்டை பொரிப்போம்ல, அது செஞ்சோம்னா காம்பினேஷன் நல்லா இருக்குமா, அதனால இந்த அடுப்பில் வந்துட்டு முட்டையை அவிய போட்டுட்டேன். அதுக்குள்ளே கிழங்கு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டேன். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அவிச்சிடும், தண்ணி ஊற்றி அவிப்பாங்க. அந்த மாதிரி அவிக்காமல் நான் பண்ணுற மாதிரி அவிச்சிங்கன்னா கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாப்பா படிச்சுட்டு இருக்காங்க, குட்டி பாப்பா ஒன்றுமும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்ல, அதனால் கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். முட்டையை அவிஞ்சிருச்சா, மிளகு, ஜீரகம், மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையும் பார்த்திங்கன்னா அதில் நல்லா ஃபில் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம மிளகு முட்டைக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லா முட்டையிலையும் மசாலா கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா பிரட்டி விட்டால் போதும். பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கிட்ட என்ன பண்ணியிருந்தேன்னா குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். விசிலெல்லாம் போட தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக நம்ம சக்கரவள்ளி கிழங்கும் வெந்துடும். நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது அதோட ஸ்வீட்னஸ் வந்துட்டு கம்மியாயிரும். இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும்ல, துடைக்கிறது, கழுவுறது, பெருக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடையும் ப்ராப்பராக நீட் பண்ணி வச்சாச்சு. மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்ட பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பராக வெந்துருந்துச்சு, நல்ல இனிப்பாக இருந்துச்சு இந்த கிழங்கு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் இது நல்லா இனிப்பாக இருந்துச்சு. கிழங்கே பாருங்களேன், எல்லாம் மஞ்சள் மசேன்னு இருக்குல்ல. அவ்வளோதான், சாட்டர்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சண்டே விலாக் பார்க்கலாம். மேடம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டாங்க. அது என்னவோ ஸ்கூல் லீவ் விட்டால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறான்னு எப்போவுமே தெரியல. விட்டு அஃபி எங்கே போனா காலையிலேயே? எங்க அஃபி எங்க? அப்புறம் காணா, நான் போகிறேன், அம்மா போய் டீ போட்டு வருவா. டாட்டா. என்ன வேணும்? பப்பி இல்லையே. காணா, குட் மார்னிங். சரி நான் போகிறேன், அம்மா அழுக்கிற பாரு. லவ் யூ சொல்லு, அப்போ தான் அழுக்க மாட்டேன். சாரி சொல்லு, இப்போ அழுகுவா? சரி இது யாரு? டப்பாவை திறந்தது யாரு?
இதை திறந்தது யாரு? இதை திறந்தது யாரு? ஏன் அஃப்ரா இப்படி பண்றா? அஃப்ரா பேட் கேர்ளா? சளி வேற வந்துச்சு அஃப்ராக்கு. அஃப்ராக்கு எப்படி இருமல் வருது? அத்தாட்ட என்ன சொன்ன தங்கம்? அத்தா எப்படி கொஞ்சின நீனு? எப்படி கொஞ்சுவ? பட்டு செல்லம் தங்கம் வைரம். பார்த்து போங்க, பார்த்து போங்க. அத்தா எங்கம்மா? எங்க போனாங்க? டாட்டா போயிட்டாங்களா? உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? அத்தாவை அடிப்போமா? அத்தாவை அடிப்போமா? ஆ அத்தா பேர் என்ன தங்கம்? வீரரு. ஆ உன் பேர் என்ன தங்கம்? அஃப்ராவா தங்கம்? அச்சோ. இது என்ன தங்கம்? இது என்னது? இது 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 பல்லு. லிப்ஸ்டிக் கிடையாது, பல்லு. இது என்ன தங்கம்? இது என்ன தங்கம்? இது 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 என்ன தங்கம்? கம்மலா தங்கம்? இது என்ன தங்கம்? இது என்னது? வளையல. ஸ்கூலுக்கு போறியா தங்கம்? ஏன் ஏபிசிடி படிக்க வேணாமா? வேணாமா? அப்படி படிக்கணும்ல. இன்னைக்கு என்ன கிழமை சொல்லு பாப்போம்? ஞாயிற்றுக்கிழமை. சண்டே. சரி சண்டே சொல்லுங்க. சளி பிடிச்சிச்சு அம்முக்கு. காக்கா வந்துச்சு பத்தியா காலையில உன்னைய பார்க்க? அம்மாட்ட போ. என்னம்மா? ஆமா. தேடிட்டாங்களா? நான் யாரு தங்கம்? ஆஷா அம்மா. டீ போட போகவா அம்மா தங்கம்? ஏன் செல்லம்? சனி ஞாயிறு கூட சீக்கிரம் இருந்துச்சுரியே. ஏன்? சரி இங்க சொல்லு. சனி ஞாயிறு ஏன் சீக்கிரம் இருந்திருக்கிற? அம்மா பாவம்ல, ஒரு நாள் தூங்கிக்கலாம்ல. கிரீம தூக்கி போட்டுறாளே எல்லாம். என்னடா அது வாட்டுக்கு இருக்குடா, அது பாவம் என்ன செய்ய போகுது? ஜன்னலை திறந்துருவோமா? அஃப்ரா குட்டி எப்பயுமே சண்டே சாட்டர்டே மட்டும் காலை வெள்ளன்னு எழுந்திரிச்சிருவாங்க மேடம். அப்படி அடிதாங்கோ. அஸ்லாம் வலைக்கும் சொல்லுங்க. கசாமாமா ஊருக்கு போறாங்களாம். நீ எப்படி அழுவ? கசாமாமா ஊருக்கு போனா? கசாமாமா ஊருக்கு போயிட்டாங்களா? நான் டீ போட்டு வரேன்டா, தலை வலிக்குது. வா 2 பேரும் சேர்ந்து போடலாம் வா. காக்கா அது பாட்டுக்கு இருக்கும் பாரு, இருட்டா இருக்கு. வாங்க கிச்சன் போலாமா? கிச்சன் இருட்டு கசமாக உள்ளது. நம்ம ஜன்னலை திறந்தோம்னா வெளிச்சமாயிடும். ஐயா ஜன்னல் திறந்தாச்சு. என்னது தங்கம்? என்ன எடுத்த? சரி அம்மா டீ போட்டுக்கிறேன். நைட் நம்ம வீட்டில் தோசைக்கல் அப்படியே இருக்கு. எடுத்து வச்சுட்டு நைட்டே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். என்ன கோவம் எப்படி படுவேன் நீனு? அஃபி எங்கள் அம்மா காணா? அஃபி நம்ம வந்துட்டு இன்னைக்கு அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் வரல மேடம். கஷாயம் குடிக்க போயிருக்கா. ஆமாம் கஷாயம் ஊற்ற குடிக்க போயிருக்கா அக்கா. சரி நம்ம டீ போட்டுடலாம், இரு பால் எடுத்துட்டு வந்துடலாம். துணி துவைக்கணும், ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம வேலையை. பால் எடுத்துடலாமா? வா 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 வா. தள்ளுங்க தங்கம், தள்ளுங்க. போங்க அங்கிட்டு போய் விளாடுங்க. ஐயோ பிச்சை திறக்கக்கூடாது. போங்க போய் விளாடுங்க. போங்க வேணும் போய் விளாடுங்க. போங்க அங்கிட்டு போய் விளாடுங்க. அப்படி ஜில்லுன்னு இருக்கா? எப்படி இருக்கு? இந்தாங்க இந்தாங்க. அப்படி இருக்கா? அப்படி இருக்கா அப்புறாக்கு? சரி டீ போடுவோம் வா. இருதங்க பாலை ஊற்றிட்டு அடுப்பில் ஊற்றியாச்சு. மேடம்க்கு தண்ணி வேணுமா? இந்த அஃப்ரா குட்டி தண்ணி. பூரிக்கட்டு எது காலையில் எடுத்த? மண்டே ஆலையும் பாரு.
துணி எடுத்தாங்க, அடுப்பாங்க துணி கீழே விழுந்துச்சு, எடுத்தாங்க. தேங்க்யூம்மா. சரிங்கம்மா. வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த அடுப்பில் டீயும் போட்டாச்சா. அப்புறம் நம்ம வந்துட்டு மிஷினில் அப்படியே துணியை போட்டுடலாம். கிடக்கிற நோய் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 மணி தான் ஆகுது. கிட்ட ஒரு திணிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ணுறா டேய்? குட்டி பாப்பாவா அதில் இருக்கு? பல்ல எப்படி வளர்க்கணும்? அப்படி விளக்குவீங்களாக்கோ? யாருமே பேஸ்ட்ல விளக்க மாட்டாங்க, ப்ரஷ்ல தான் விளக்குவாங்கடி. வாங்க துணி துவைப்போம், போங்க மிஷினில் தண்ணி விடுவோம் போங்க. இன்னைக்கு பெட் கவர்லாம் துவைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆமாம், பெட் கவர்லாம் துவைக்கணும். பெட்ஷீட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் மிஷினில் போட்டுடலாம். இது தங்கம் டீ பொங்குது தங்கம். கொதிக்குது பத்தியா? டீ போட்டாச்சு. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இஞ்சிலாம் தட்டி எப்பயும் போடுவேல, அதே மாதிரி தான் டீ அந்த அடுப்பில் போட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாம். காலையிலேயே வந்துட்டு தொண்டையை பிடிக்குதுடா. ஆமாடா, எடுத்து வச்சிடலாம். அஃப்ரா குட்டி நம்ம இடுப்பில் இருக்காங்க, இறங்க மாட்டாங்களா மேடம்? காலைல எழுந்திரிச்சா இது ஒரு வேலை. இறங்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பேட்காலை பார்த்துருக்கீங்களா? அந்த இருக்கு பேட்கால். பேட்கால் தானே உப்பா குத்துற எல்லாருக்கும். நல்லா இருக்கீங்களா? அம்மா பேட்காலா? அம்மா தெரியலாங்களா? தங்க கிளி மரியாதையே பேசுது. என்ன செல்லம்? மாஷா அல்லா. அல்லாஹூ சொல்லுமா. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ். காலைல எந்திரிச்சு என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி. சொல்லு. அஹ்யானா பஹதாமா அம்மாதானா வாயிலேஹின் நுஷூர். நுஷூர் சொல்லுமா. ஆமாடி, மாஷா அல்லா. அப்புறம் நல்லா வந்துரும். என்ன தங்கம்? ஆமா சொல்லு. ஆமா சொல்லு. சரி, இப்ப டீ குடிக்கலாமா? உனக்கு என்ன வேணும்? சரி. அப்புறம் குட்டி காலையில இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நார்மல் ஆயிடுவாங்க. என்ன தங்கம்? அப்புறம் குட்டி அண்ணியனா மாறிடுவா அப்பப்ப. என்ன தங்கம்? கம்மல் அழகா இருக்கா? ஒரு கம்மல் கூட தான் அழகா இருக்கு. அஃபி கம்மலா? அதெல்லாம் உனக்கு தெரியுது. அச்சச்சோ, அவங்க அக்கா கம்மல் தான் போட்டிருக்கா. அம்மா கம்மல் யார் வாங்கி கொடுத்தா? அம்மா கம்மல் யார் வாங்கி கொடுத்தா? ஓய், எங்க அம்மா. அத்தா வாங்கி கொடுத்த கம்மல் வேற. இது வந்துட்டு அம்மா வாங்கி கொடுத்து. எங்க அம்மா கஷாமா அம்மா வாங்கி கொடுத்துச்சு. யார் வாங்கி கொடுத்தா? ஆமா. இங்க எல்லாரும் ஆலியாவா? சரி, ஆலியா யாரு? மன்ஷிலாவா? அப்படியே லைனா சொல்லுவாங்க குடும்பத்தோட நேமே. எங்க அண்ணன் பேர் என்னம்மா? மாமா பேர் என்ன? மாலிக். சொல்லு. மாலிக்கு இவதான் எல்லாருக்கும் பேர் வச்சா. இந்த வருது மாமா வீடியோ பார்த்து அடிக்கும். சாரி மாமா சொல்லிடு. இங்க பார்த்து சொல்லிடு. சாரி மாமா, தெரியாம சொல்லிட்டேன் மாமா சொல்லிடு. காலைல எந்திரிச்சதுல இருந்து இப்படிதான் இருக்கு. நம்ம அஃப்ரா கிட்டே டைம் போயிட்டு இருக்கு. இன்னும் டீ குடிக்க முடியலையே. நம்மளோட காலை நமக்கு. என்ன தங்கம்? அரிக்குதாடி தங்கம். சரி, குளிப்போமா? பேம்பஸ் சாப்போம் வாங்க ஃபர்ஸ்ட். என்னடா வர பேட்கல வர எலிப்பள்ளி 2 தெரியுதுடா. சரி வாடா, போ. கை வலிக்குதுடா அம்மாக்கு. குட்டி கையில் விளையாடுறதுக்கு திங்ஸ் கொடுத்துட்டு எங்கிட்ட மிஷினில் துணி போட வந்துட்டேன். இல்லைன்னு வைங்கலாம் அவ்வளோதான். டைம் கடக்கடன்னு ஓடி போயிடும். மேடம் பாருங்க, அவங்க அக்காவோட பசல். யாருந்துமா இது? கண்ணாடி. யார் கண்ணாடி அது? அஃப்ரீனோட பசல் செத்துல. என்னதுமா அது பேர்? என்னது? பசல். எல்லாமே அப்புறம் குட்டிக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. பிச்சிராம விளாடணும். சரியா தங்கம்? இறங்கு. பெட் கவர் அவுத்துக்கிறேன் அம்மா. பிச்சிருவேமான்னு என்கிட்டயே சொல்றா. கொலஸ்ட்ரால் அதிகமானவன் வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டி. காக்கா கத்தட்டும். டேய், லீவ் டைம்ல எக்ஸ்ட்ரா தூங்கணும்டா, அப்பதான் காலை பிரிஸ்கா இருக்கும்டா. டேய் தக்காளி,
தக்காளி சொல்லு. தக்காளி. சரி நீங்கள் அல்லான் இருக்கணும் இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே. அப்படியே டீயும் போட்டு குடிச்சிட்டு எப்பயும் போல் மிஷினையும் துணியில் போட்டுட்டு நம்ம வேலையை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நேற்று சாட்டர்டேன்றனால அம்மா வீட்டில் தூங்குனாங்களா, அதனால் எனக்கு மட்டும் தானேன்னு சொல்லிட்டு உப்புமா கிண்டி சாப்பிட்டுட்டேன். உப்புமா பிடிக்காது தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவை வந்துட்டு சாப்பாடு கொடுத்து அவளையும் நான் தூங்க வச்சுட்டேன். தூங்கினதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் லஞ்ச் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு ரசம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் புளியும் ஊற வச்சுட்டேன், தக்காளியும் எடுத்து வச்சுட்டேன். மிளகு ஜீரகத்தை நுணுக்கிட்டு வெள்ளை பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா, அதே மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி போட்டுட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். யாருக்காச்சும் குயிக்காக ரசம் வைக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இங்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்னா புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், மசாலாவும் நுணுக்கி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பூண்டு வெள்ளை பூண்டு 2 ஒன்று தானோ, மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம தக்காளி வேக வச்சு செய்வோம்ல, அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா இதுவும் வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எண்ணெயிலேயே வேக வைக்கிறனால. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும், ஏன்னா நம்ம ரசத்தை கொதிக்க வைக்க விட மாட்டோம்ல, அதனால் வந்துட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா, அதுக்குள்ளே வந்துட்டு நான் புளியும் கரைச்சி வச்சுருந்தேன்னா அதையும் தூக்கி ஊற்றிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு, உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் அவ்வளோவா ரசத்தில் யூஸ் பண்ண மாட்டேன், அதோட ஃப்ளேவர் வந்துட்டு நம்ம வீட்டில் பிடிக்காதனால யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசம் வந்துட்டு நல்லா முறைச்சி வரும்ல, அப்போ வந்துட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னு வைங்களேன், சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த 2 டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்துட்டு நான் வெளியில் போனனால அவ்வளோவா வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. யாரெல்லாம் நம்ம வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ரசமும் வச்சுட்டு ஒலையும் வச்சுட்டு கொஞ்சம் டீ இருந்துச்சா அதை சூடு பண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் வந்துட்டு சும்மா மிளகு போட்டு பெரட்னாப்பில் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போயும் நான் ஆல்ரெடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டு சுருளை கிள்ளணுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் அதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் ரெசிபி. அவ்வளோதான், இதோட வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்ரா குட்டியும் எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்களையும் குளிக்க வச்சுட்டேன். இப்போ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும், எப்பயும் நம்ம ரொட்டீன் இருக்கோம்ல, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும். இப்போ பெட் கவர் எல்லாம் இன்றைக்கி பெட் கவர் துவைச்சேன்னா அதெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2 பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நமாஸ் படித்து முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான் இன்னையோட வேலை சிறப்பாக முடிஞ்சு போச்சு. கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. அஃப்ரீனத்தா வந்தவொடனே நானும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிளான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.